ஹலோ மக்களே! குட்டியா ஒரு விலாக் வந்து பார்க்கலாமா? இது வந்து நேத்து நைட் வந்து எடுத்தது. ஸோ நான் வந்து ஆல்ரெடி போன விலாகில் வந்து பொங்கலுக்காக என்ன வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட காணிச்சிருந்தேன். இது வந்து முந்தின நாள் நைட்டு போயிட்டு, அதாவது நேற்று நைட்டு போயிட்டு நான் வந்து கரும்பும் கொஞ்சம் விடுபட்டிருந்த காய்கறியும் மட்டும் நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ என்னெல்லாம் காய்கறி வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதில் உள்ளதெல்லாம் வந்து வெறும் ரூ. 10 தான். ஒவ்வொரு காய்கறியும் வந்து ஒரு காயுமே வந்து ரூ. 10 தான். சின்ன சின்ன பீஸ் தான். ஸோ உப்பு இல்லாமல் இருந்தது. ஸோ வந்து உப்பு அதெல்லாம் வந்து வாங்கிட்டு நான் வந்து வந்துட்டேன். ஒரு சின்ன மெமரி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணட்டுமா? ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து பொங்கல் வரும்போது எனக்கு எங்கள் பாட்டியோட ஞாபகம் தான் வரும். எங்கள் பாட்டி வந்து ஹிந்துவா. ஸோ எங்கள் பாட்டி இருக்கிற வரையுமே வந்து பார்த்தோன்னா, நாங்கள் வந்து வாசலில் வந்து எங்கள் பாட்டி பொங்கல் வைப்பாங்க. சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே அந்த பொங்கல் வந்து அப்படியே பொங்கி வரும். குலவ போட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து அப்போல்லாம் வந்து டைல்ஸ் தர கிடையாதுல்ல வீட்டில். அந்த ஒரு மாதிரி சிமெண்ட் பாலிஸ்டு தரதானே, அதிலலாம் வந்து நைட்டு ஃபுல்லும் நானும் எங்கள் அக்காவும் நீ இந்த ரூம் நான் அந்த ரூம் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி வந்து கோலம் போடுவோம். அப்புறம் கால் வலிக்க வலிக்க வீட்டு வாசலில் பெரிய கோலம் போட்டு கலர் பொடிலாம் போட்டு சூப்பராக இருப்போம். ஆனால் எங்கள் பாட்டி போனதுலேருந்து அந்த மாதிரி பொங்கலும் வைக்கல, கோலமும் போடல, எல்லாமே போயிடுச்சு. லைஃபே ரொம்ப மாறிடுச்சு. ஸோ இப்போது நான் வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் மட்டும்தானா. இப்போது இன்றைக்கி எங்களுக்கு எப்படி போச்சு பொங்கல்னா, காலையில் வந்து வெறுமனே இட்லியும் அதுக்கப்புறமா தக்காளி சட்னி மட்டும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிம்பிளாக வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சர்க்கரை பொங்கல் இந்த வெள்ளை பொங்கல் அதில் எதுவுமே சாப்பிட மாட்டாங்களா. ஸோ அதனால் நான் வந்து இட்லியே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு வந்து இந்த குழம்பு பண்ணவா வேணாவான்னு எனக்கு பல திங்கிங்க்கு அப்புறம் வந்து ரொம்ப வருஷம் கழித்து இந்த குழம்பு குழம்பு அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் எங்கள் ஊர் சைடு. எல்லா காய்கறி அதுக்கப்புறம் நிறைய தானியம்லாம் போட்டு செய்வாங்க. ஸோ அந்த குழம்பு அப்புறம் வந்து எனக்கு பிடிச்ச அவியல் அப்பளத்தோடு வந்து சிம்பிளாக வந்து முடிச்சாச்சு. ஸோ இப்படி தான் வந்து எனக்கு இந்த பொங்கல் டே வந்து போச்சு. நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த சந்தோஷம் வந்து அவங்க எல்லாருக்குமே நீட்டிக்கணும். தை பிறந்தா வழி பிறக்குன்ற மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் கிடச்சி சந்தோஷமாக இருக்கணும்.